அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 89. அந்துவன நிலைமான் கோல் சொல்லியா நியமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில் எல்லாம் மாறிப்போச்சு. இப்போ கபிலரும் திசைவேளரும் சேர்ந்து எங்கே போர் நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புன அந்த தேர், 4 புறவிகள் பூட்டுன அந்த தேர் அன்னைக்கு பகல் முழுக்க பயணம் பண்ணுச்சு. வேளரோட எண்ண ஓட்டத்துக்கு இணையாக குதிரைகள் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. நிலம் எங்கேயுமே இது இருக்குது, தன்னை திசை எங்கும் நிலம் இருக்குது. ஆனால் இதுதான் போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திசைவேளருக்கு எதுவுமே தோணலை. கபிலர் ஏறினதுலேருந்து எதுவுமே பேசலை. இவங்க கூட திசைவேளரோட மாணாக்கர்கள் 2 பேர் வந்திருந்தாங்க, வங்கைமான் முத்துக்கோளன் அப்படின்னு. மூஞ்சல்லேருந்து தேர் கிளம்புறப்பவே வலவன்னா தேரோட்டி, அந்த தேரோட்டிக்கு மறைமுகமாக அரசர் உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்க்குற நிலத்தில் தான் போர் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த பேச்சு கேட்டுட்டு முதல்ல வெங்கல் நாட்டோட உட்பகுதியை நோக்கி தேரை செலுத்திக்கிட்டே இருந்தான். ரொம்ப தூரம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் திசைவேளர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னாரு வலவனை பார்த்து. முடத்திருக்கண் அப்படின்னா. படைகளோட எல்லையை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் உன்னைய சொன்னேன், அப்புறம் ஏன் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி அந்த முடத்திருக்கன் எதிர்பார்க்கலை. இல்லை, இது நல்லா பறந்து விரிஞ்ச நிலப்பகுதி, அதனால் அப்படின்னு பயந்து போய் சொல்கிறான். குதிரைகளுக்கு மட்டும்தான் கடிவாளம் இருக்கணும், வலவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கு அப்படின்ட்டார். முடத்திருக்கன் கீழே இறங்குறான். தன்னோட மாணவர்களை பார்த்தாரு. உங்கள் 2 பேரில் யாருக்காவது தேரோட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டார். முத்துக்கோளன் அவனுக்கு தெரியும் அப்படின்னா. சரி, நீ போ, நீ வலவனோட இருக்கையில் உட்காந்து தேரை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினால அந்த முடத்திருக்கன் ஏற்கனவே வந்த வலவன் அவனை பார்த்து சொன்னார், பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் உரிமை இல்லாத நிலத்தை நோக்கி ஓடு, உனக்கு பின்னால் தேர் வரும் அப்படின்ட்டார். ஐயோ, நம்ம இப்படி பண்ணதுக்கு பெரிய தண்டனை எதுவும் கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து போய் கிடந்தவன் இப்போ கொஞ்சம் ஆறுதலோடு ஓட ஆரம்பித்தான். இந்த வெங்கல் நாடு இவன் உள்ளே வந்திருக்கான்ல, அது பாண்டிய நாட்டோட பகுதி. அப்படின்னா வெங்கல் நாட்டோட எல்லையை விட்டு வெளியேறணும். கிழக்குலையும் வடக்குலையும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட சிறுகுடி மன்னர்கள் தான் இருக்காங்க, அதனால் அங்கேயும் போக முடியாது. மேற்கு திசையில் பார்த்தா பரம்போட பச்சைமலை தொடர், அங்கேயும் போக முடியாது. மிச்சம் இருக்கிறது தெற்கு பக்கம் மட்டும்தான். அங்கே தான் தட்டியங்காடு இருக்குது. காலடி தடமே படாத ஒரு பெரிய நிலப்பகுதி. அது வழியாக காற்று மட்டும்தான் போகும். மனிதனோ மன்னர்களோ யாருமே உரிமை கொள்ளாத ஒரு நிலப்பகுதி. அதை நோக்கி ஓட ஆரம்பித்தான். தேர் அவன் பின்னாலேயே போகுது. அந்த திசையில் போக போக எதிர்காற்று அடிக்குது. அங்கே புத்து அதிகம், கருமணலும் ஈக்கி மணலும் பரவி கிடக்கும். சரளையோடுன நிலத்தை அப்படியே கண் கொண்டு பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு நிலம். முடத்திருக்கன் ஓடிக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி மண் இப்படி காஞ்ச சருகு மாதிரி இருக்கும். அந்த மண்ணில் செடி கொடி முளைக்காது. படலை புற்று குடை புற்று தான் எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்கும். அந்த நிலத்துக்குள்ளே உள்ளே போக போக பயம் வந்துச்சு முடத்திருக்கனுக்கு. வேகமாவோட அப்படின்னு திசைவேளரோட குரல் வேகத்தை கூட்டுறான். எதிர்காத்து அப்படியே அவனை ஓட விடாமல் பிடிச்சி தள்ளுது, மூச்சு இறைக்குது. எதிர்காத்து முன்னால் தள்ளுது, பின்னால் திசைவேளர் வேகமாக போங்கிறாரு. குதிரைகள் அவன் மேலேயே பாஞ்சிடுற மாதிரி அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. வேகமிட்டு ஓடுறான். கீழே இருக்கிற அந்த சரளக்கல் கூரான கற்கள் எல்லாம் அவனோட பாதங்களை கிழிக்குது. ரத்தம் ஒழுக ஒழுக ஓடிக்கிட்டு இருக்கான். திசைவேளர் வேகமாக போ, விரைந்து ஓடு அப்படின்னு அவர் ஏவல் சொல்கிற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடுறான். கண்ணு கட்டுது, மயக்க வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் ஓடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுந்துருவான் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு. அவன் எந்த திசையை நோக்கி கீழே விழுகிறானோ அந்த திசையை நோக்கி தேரை திருப்பி ஒரு பொழுதுக்கு வேகமாக ஓட்டிட்டு போ அப்படின்னாரு திசைவேளர். கொஞ்ச நேரத்தில் முடத்திருக்கன் மயங்கி விழுந்தான். அவனோட தலை மேற்கு திசையை நோக்கி சாஞ்சு கிடந்தது.
தேரை அப்படியே மேற்க பக்கம் திருப்பி முழு வேகத்தோடு ஓட்டுனா முத்துக்கோளை. இப்போ 4 குதிரைகள் பூட்டின தேருன்னு சொன்னோம்ல, வேகமாக ஓட்டுறாங்க. ஆனால் குதிரைகளால் பாஞ்சு போக முடியலை. கணச்சு கணச்சு தலையை மறுத்து ஆட்டுது. மாணவனுக்கு ஒருவேளை தேரை ஓட்டுறதுக்கு போதிய பயிற்சி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு பொழுது கடந்ததுமே தேரை நிப்பாட்டினான். திசைவேளரும் கபிலரும் கீழே இறங்கினாங்க. தவறு செஞ்சவன் தண்டனை வழியாக காட்டி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்கு ஏதோ பேர் சொன்னானே அப்படின்னாரு திசைவேளர். வங்கை மன்னன் பதில் சொன்னான், தட்டியங்காடு. பெரும்புலவரே, நம்ம இழைத்த தவறுகளுக்கு தண்டனை இந்த தட்டியங்காடு தான். நம்ம தலை சாயிற வரைக்கும் இந்த நிலம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். கபிலர் அப்படியே தலையசைச்சிக்கிட்டு சொன்னார், ஆனாலும் கடமையை செய்வோம். மாணவர்களை அனுப்பி இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு திசைவேளர். தட்டியங்காடு தான் போருக்கான களம் அப்படின்னு திசைவேளரும் கபிலரும் முடிவு பண்ணி எல்லாரையும் வர சொல்ல, மாணவர்கள் மூஞ்சல் நகருக்கு வந்து அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு தட்டியங்காடு அப்படிங்கிற இடமே தெரியல, கேள்விப்படக்கூட இல்லை. மையூர்கிழாரை தான் கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயையோ அது மனித வாடையே இல்லாத ஒரு மண், கரையான்களாக இருக்கிற நிலம், முழுமையாக அதை போய் யாருமே பார்த்தது கூட கிடையாது அப்படின்னாரு. ஆனாலும் மனக்குழப்பத்தை வெளியில் காட்டிக்காமல் எல்லாரும் புறப்பட்டாங்க. பொழுது மறையிறதுக்குள்ளே தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. குலசேகர பாண்டியன் தேரை விட்டு இறங்குனதுமே மேற்கு திசையைத்தான் பார்த்தார். அங்கே தானே பரம்பு மலை இருக்குது. அங்கே பார்த்தா காரமலை மட்டும் தெரியுது. மிக தொலைவிலையும் இல்லை, பக்கத்துலேயும் இல்லை, ஒரு இடப்பட்ட தூரம். அதை எதிரிகளால் இதை பயன்படுத்திக்கிற முடியுமா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிட்டாரு. அவங்க வந்து இறங்கினா கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஒரு சின்ன தேர் வந்துச்சு. அதில் வாரிக்கையனோட ஒரு புது மனிதன் வந்தான். கருங்கைவாணனுக்கு இணையான உடல் அமைப்பு கொண்ட ஒருத்தன். அவனை எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லார் மனசில் என்ன தோடுதுன்னா, அந்த உடல் அமைப்பை பார்த்து இவன் தான் பாரியா அப்படின்னு தோடுது. தேரை விட்டு இறங்கின வாரிக்கையன் உரத்த குரலில் சொன்னார், பரம்போட தளபதி முடியன் அப்படின்னாரு. இங்கே நிற்கிற எந்த ஒரு தேரையும் ஒரே அடியில் நொறுக்கிற அளவுக்கு இறுகி திருகின உடல் அமைப்பை கொண்டவன். அத்தனை பேரோட பார்வையும் அவனை நோக்கி இருக்கிறப்ப திசைவேளர் அறிவிச்சார், 4 திசையிலையும் நிலைமாறா குணம் கொண்ட இந்த இடம், எவ்வளவு குருதி சிந்துனாலும் குடிக்க காத்திருக்கிற நிலம், மலை மாதிரி பிணங்கள் குவிஞ்சாலும் மறுநாள் இல்லாமல் ஆக்கும் கோடானு கோடி கரையான்கள் வாழ்கிற மண், அழுகல் நாற்றம் மேலே ஏறி வராது, அடமழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது, மரங்களோ புதர்களோ நீர்நிலைகளோ இல்லாத போர்க்களத்துக்கே உரிய பாழும் நிலம். அதனால் இந்த தட்டியங்காடே போர்க்களமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரோட கண்களும் முன்னாலேயும் பின்னாலேயும் திரும்பி எல்லா திசையும் பார்க்குது. ஆனால் திசைவேளர் தொடர்ந்து சொல்கிறார், இங்கேருந்து வட திசையில் வேந்தர் படை, தென் திசையில் பரம்பு படை அணிவகுக்கணும் அப்படின்னாரு. வேந்தர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா கிழக்கு மேற்க அணிவகுப்பு சொல்லிட்டாரு அப்படின்னா பரம்பு மலைக்கு முன்னால், அதாவது பரம்போட படை நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பின்பக்கமாக காரமலை இருக்கும். அதனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாயிரும்ல. இப்போ வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. வாரிக்கையனுக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா கிழக்கும் மேற்குமா படையணி இருந்துச்சுன்னா எதிர் திசையில் கண்ணுக்கு அப்பால் வேந்தர் படை நிற்கும். பார்த்து எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வடக்கு தெற்கா படையணி நின்றுச்சுன்னா வடக்கு பக்கம் வேந்தர் படை எவ்வளவு நீளத்துக்கு நின்னாலுமே மலை மேலேருந்து துல்லியமாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். திசைவேளரோட குரல் மறுபடியும் ஒலிச்சது. இந்த இடத்துல கோபுர பரன் ஒன்று அமைச்சு அதுக்கு மேலே நாழிகை தட்ட வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் பகல் 5ஆம் நாழிகை தொடங்குறப்ப போர் தொடங்குறதுக்கு நாங்கள் முரசு அறைவோம். பகலோட இறுதி 5ஆம் நாழிகை தொடங்குறப்ப போர் முடிகிறதுக்கான முரசு அறைவோம். முரசு அறைகிறதுக்கு 2 பக்கத்துலேயும் 5 கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதில் முரசு அறைகிறவங்களோட மாணவர்களும் நிற்பாங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
போரோட விதிகளை ஏற்கனவே படித்தாச்சு, இனிமே புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. எல்லாரும் பார்த்துருக்கிறப்ப கருங்கை வாணன் முன்னால் வந்தான். மூவேந்தர்களையும் பணிஞ்சு வணங்கினான். 3 பேரும் வாழ்த்துனாங்க. கோல் சொல்லிகளோட முன்னால் வந்து குனிஞ்சு தட்டியங்காட்டு மண்ணை எடுத்தான். போரோட விதிகளை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போர்க்களத்தோட மண்ணை திசைவேளரோட கைகளில் கொடுத்து அப்படியே வாக்கு கொடுத்து வணங்கினான். அதே மாதிரி இந்த பக்கம் பரம்பு நாட்டுக்கு பக்கத்துல இருந்து முடியன் வந்தான். குனிஞ்சு மண்ணை அள்ளி கபிலரோட கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான். பரம்போட தரப்புக்காக நின்றிருந்த கபிலர், வாரிக்கையன், முடியன் இவங்களை பார்த்து திசைவேளர் சொன்னார், எங்கள் தரப்பில் அளிக்கப்பட்ட வாக்கு நாங்கள் மீறமாட்டோம். போர் விதிகளை வேந்தர் படை காக்கும். இது நான் உங்களுக்கு அளிக்கிற உறுதி அப்படின்னாரு. நின்றுக்கிட்டு இருந்த மூவேந்தர்களையும் தளபதிகளையும் பார்த்து இப்போ கபிலர் பேசினார். திசைவேளர் நிலைமான் கோல் சொல்லியா இருக்கிற மேடையில் அவரோட நின்று பொழுது அளக்கிற தகுதி வேற யாருக்கும் இல்லை. அதனால் அவரோட வாக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம். பரம்போட தரப்பில் போரோட விதிகள் மீறப்பட மாட்டாது அப்படின்னு பரம்போட நிலைமான் கோல் சொல்லி ஆகிய நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. போர் தொடங்குறதுக்கு இரவு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. தொடக்கத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் திட்டமிடணும். தட்டியங்காடை பற்றி யாருக்கும் தெரியல. நிலவாகு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத பற்றி முழுமையான செய்தியோட நள்ளிரவுக்கு முன்னால் வரணும் அப்படின்னு மையூர் கிழாருக்கு உத்தரவிட்டுட்டான் கருங்கை வாணன். யார்? மகா சாமந்தன் கருங்கை வாணன். கருங்கை வாணனோட செயல் எல்லாமே உற்சாகத்தோடு இருந்துச்சு. மலைக்காடை மாதிரி நாகரவண்டை தூக்கிட்டு வந்ததுனால நமக்கான இறை இப்போ நம்மளை தேடி வரப்போகுது. பாரி மலையை விட்டு கீழே இறங்கி போர் செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டப்பவே அவனோட முடிவு உறுதியாயிருச்சு. தட்டியங்காட்டில் தான் பாரியோட மரணம் நடக்க போகுது அப்படின்னு சீறி முழங்கிக்கிட்டு இருந்தான். தன்னோட தளபதிகளோட போர் உத்திகளை பற்றி விரிவாக பேசினான். மலை மக்களோட இணையற்ற போர்க்கருவிகள் எப்போவுமே வில்லும் அம்பும் தான். அதை எதிர்கொண்டு நிற்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கடினம். அதுக்கு தகுந்தபடி படையோட அமைப்புகளை நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினச்சான். வேந்தர்களோட படையோட ஒப்பிடுறப்ப பரம்போட படையில் ரொம்ப வலிமை இழந்த படைப்பிரிவு வாட்படையாக தான் இருக்கும். அதனால் வேந்தர்களோட வாட்படை விற்படைக்கு துணையாக 3க்கு 1 அப்படிங்கிற அடிப்படையில் சேனைகளை அணிவகுக்கலாம் அப்படின்னு ஆலோசனையெல்லாம் சொன்னான் விற்படை தளபதி துடும்பன். ஆனால் இதை அந்த வாட்படை தளபதி சாகலைவன் ஏற்றுக்கலை. மலை மக்களுக்கு போதிய வாழ் பயிற்சி எல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம படை தொகுப்பில் வலிமை மிக்கது வாழ்படை தான். அதை நம்ம முழுசாக ஒருங்கிணைச்சு தாக்குனாதான் எதிரியோட படையை பிளந்து முன்னேற முடியும். நாள் நம்ம தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதா பிளந்து முன்னேறக்கூடியதாக இருக்கிறதோ அதுதான் போரோட போக்கை தீர்மானிக்கும். அதனால் சிறந்த வாட்படையை பிரித்து விற்படைக்கு துணையாக தகுனியாக நிப்பாட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நினச்சான். குதிரையோட தேரும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட எதிரிகள்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எதிரிகள்கிட்ட பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற யானைப்படை இருக்கிறதுக்கான எந்த செய்தியும் இப்போ வரைக்கும் இல்லை. அதனால் நாளில் நம்ம வகுக்கிற உத்தி எல்லா வகையிலையும் போரை முடித்து வெற்றியை அறிவிக்கிறதா இருக்கணும் அப்படின்னா கருங்கை வாணன். காரிருள் சூழ்ந்துருச்சு. இரவோட இந்த அமைதி இன்னைக்கு மட்டும்தான் இருக்க போகுது. நாளைய இரவில் எத்தனை 1000 மரணங்கள் நிகழ்ந்து முடிய போகுதோ தெரியாது. நாளைக்கு இரவு காற்று வெளி முழுக்க சிதைவுற்ற மனிதர்களோட ஈனக்குரல் தான் கேட்க போகுது. பேரோலமும் பெருக்கெடுக்கும் குருதி யாரும் தட்டியங்காடு எங்கும் நின்று ஆடுற மரணத்தோட ஆட்டமும் சொல்லி மாளாது. மனம் அப்படியே நிலை பிறழ்ந்து கிடந்தது. குழப்பத்துக்குள்ளேயே குடிலுக்குள்ளே வந்தார் திசைவேளர். தேரை விட்டு இறங்குறப்பவே தெரிஞ்சது குடிலுக்குள்ளே யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இந்த இரவில் யார் இங்கே வந்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போனால் பெரிய திகைப்பு. உள்ளே இருந்தது பாண்டிய நாட்டு இளவரசி பொற்சுவை. திசைவேளரோட காலை தொட்டு வணங்கினான். கூட சுகமதி திசைவேளர் அப்படியே வணங்கி வெளியில் போயிட்டா. பாண்டிய இளவரசி இந்த இரவு வேளையில் இங்கே வந்திருக்கிறது ஏன்னு அவளுக்கு புரியல.
சின்ன விளக்கு எரியிற அந்த குடிலில் நல்ல மண் மொழுகின திண்ணையில் அப்படியே உட்காந்தா பொற்சுவை. ஒரு மரச்சட்டகத்தினால ஆன இருக்கையில் உட்காந்தார் திசைவேளர். முகத்தை பார்த்து பேசலை பொற்சுவை. விளக்கோட சுடரை பார்த்துக்கிட்டே கேட்டா, கோள் கணிக்கிற பேராசான் கொலை நிலத்தில் பரன் ஏற எப்படி ஒப்புக்கிட்டீங்க? முதல் கேள்வியே திசைவேளரை நேர்கொண்டு தாக்குச்சு. எதிர்பார்க்கலை. அந்த உணர்வை அவர் வெளியே காட்டாமல் சொன்னார். மூவேந்தர்களும் கேட்டுக்கிட்டதுனால என்னால் மறுக்க முடியல அப்படின்னாரு. காலம் கணிக்கிற பேராசானே அதிகாரத்தோட சொல்ல மறுக்கிற ஆற்றல் இழந்தாரு அப்படின்னா கேடுற்ற காலத்தோட அடையாளம் இது அப்படின்னா ஈட்டி மாதிரி சொற்கள் இறங்குச்சு. பொற்சுவை எதுக்கு இப்படி பேசுகிறா? அந்த நோக்கத்தை கணிக்க முடியல திசைவேளர்னால. அமைதியாகவே தான் இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொற்சுவை சொன்னான், இந்த போருக்கு காரணமானவர் 2 பேர் அப்படின்னா. ஒருவன் குலசேகர பாண்டியன், இன்னொருத்த வேள்பாரி, அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? இல்லை. அப்படின்னா யார் அந்த 2 பேர்? ஒருத்தி நான், இன்னொருத்தர் நீங்கள் அப்படின்னா. போருக்கான நிலத்தை குறிச்சிட்டு ஏற்கனவே ஒரு சோர்வோட திசைவேளர் வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ பொற்சுவை வந்து ஈட்டி மாதிரி சொற்களை இறக்கிட்டா. இந்த போருக்கு காரணமாக இருக்கிறவங்க 2 பேர், ஒன்று பொற்சுவை, ஒன்று திசைவேளர் தான் அப்படின்னு. மிரண்டு போயிட்டார் திசைவேளர். நானா? நான் எப்படி காரணமாவே? வான்வெளியில் சின்ன பிசகு நடந்தால் கூட காலத்தோட கோலம் எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிற பேராசான் நீங்கள். உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நான் இருக்கிறதுக்கு ரொம்ப வருந்துறேன். ஆனாலும் சொல்கிறேன். என்னோட திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கத்தோட மேற்கூரையில் வானியல் அமைப்பை வரைகிறதுக்கு நிலைப்படம் கொடுத்தீங்க. அது என்னன்னு யாருக்கும் புரியலை. பேரரசரோட பிறப்பை குறிக்கிற படமும் ஒன்று, அரசியாரோட பிறப்பை குறிக்கிற படமும் ஒன்று. ஆனால் பாண்டரங்கத்தில் என்ன வாணிகள் அமைக்கிறது அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லாததுனால வெள்ளியை தவறாக வரைஞ்சிட்டான் அந்துவன். இதையெல்லாம் ஏன் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் திசைவேளர். மேற்கு மலை பெரும் மழை கொண்டா வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும். பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க, பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோள்நிலை தான் அடிப்படைன்னு நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க. அது இருக்கட்டும், இந்த போருக்கு நம்ம 2 பேரும் எப்படி காரணம் அப்படின்னு கேட்டார். அதை தான் நான் சொல்ல வர்றேன். என்னோட திருமணத்தின் பொருட்டு தான் மையூர் கிழார் வந்து தேவவாக்கு விலங்க பரிசாக கொடுத்தாரு. பாண்டரங்கத்தில் வெள்ளியை தவறாக வரைஞ்சதுனால உங்களுக்கு சினம், அந்துவனை கண்டிச்சிங்க. உங்களோட சொல்லுக்கு அஞ்சு தான் அவனோட புதிய படத்தை வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் பாண்டரங்கத்தை விட்டு வெளியில் போகாமல் அங்கேயே தங்கி இருந்தான். அந்த காலத்தில் தான் தேவாங்கு வந்து வடதிசை நோக்கி உட்காரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். தேவாங்கோட ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் எல்லா சிக்கலும் ஆரம்பிச்சது. ஒரு வகையில் நீங்களும் நானும் தான் இந்த சிக்கலுக்கான மூல முடிச்சோட கயிற்றை இணைச்சவங்க அப்படின்னா. ஆனால் இவ சொல்கிறது வந்து திசைவேளருக்கு ஏற்புடையதாக இல்லை. தற்செயலுக்கு ரொம்ப மிகையான காரணம் கற்பிக்கிறீங்க இளவரசி அப்படின்னாரு. இல்லை பேராசானே, இல்லை. எந்த தற்செயலும் தன் இயல்பில் நடக்கிறது கிடையாது. காரணங்கள் வழியாக தான் காரியங்கள் நிகழுது. தேவாங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததற்கும் வடக்கு நோக்கி அமர்ற அதோட ஆற்றல் கண்டறியப்பட்டதுக்கும் நீங்களும் நானும் தான் அடிப்படை காரணம். யோசிச்சார் திசைவேளர். சரி, அப்படியே பார்த்தா அந்துவன் பொதிய விற்பன் அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குதானே அப்படின்னாரு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தா அந்துவன் படத்தை மறுதடவை வரைஞ்சிருக்கவே மாட்டான். நான் இல்லை அப்படின்னா இன்னொரு நாட்டு இளவரசியோட பொதிய விற்பனுக்கு திருமணம் நடந்திருக்கும். ஆனால்
வணிக குலத்தோட பெருந்தலைவனோட இல்ல திருமணமாக அது இருந்திருக்காது. எல்லாரும் கவர்ச்சியான பொருள்களைத்தான் பரிசு பொருள்களாக கொடுத்துருப்பாங்க. தேவாங்கு மாதிரி வியப்புக்குரிய விலங்கை பரிசு பொருளாக தந்து பேரரசரோட கவனத்தை இருக்கிற மனநிலை யாருக்கும் வந்திருக்கிறாரு. அந்துவனும் பொதிய விற்பனும் இதில் பங்கு எடுத்தவங்க தான், ஆனால் பொறுப்பேற்க வேண்டியவங்க கிடையாது. காரணங்களை பொற்சுவை அடுக்கின விதம் திசைவேளர் அப்படியே மறுத்து பேச முடியல. அவர்னால நிற்கிறாரு சொல்லில்லாமல். சரி, இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க இளவரசி அப்படின்னாரு. நிகழ இருக்கிறது போர் கிடையாது பேராசானே, பேரழிவு. மூவேந்தர்களோட கூட்டுப்படை கடல் மாதிரி பறந்து கிடக்குது. சின்னஞ்சிறிய ஒரு நாட்டுக்கு மேலே இவ்வளவு பெரிய பெரும் படையெடுப்பு நினச்சி பார்க்கவே முடியலை. மதுரையிலிருந்து வர்ற வழியெங்கும் துயருற்ற மக்களோட கண்ணீரை கடந்து தான் வந்தேன். உழவும் தொழிலும் நின்று ஒழிஞ்சு போச்சு. வேந்தர்களும் செல்வந்தர்களும் வாழ்வார்க எப்போவுமே. படைக்கு சேர்ந்த வீரர்களோட குடும்பங்களையெல்லாம் மரணம் விழுங்க ஆயத்தமாயிக்கிட்டு இருக்கு. காற்று முழுக்க விம்மல் ஓசையை கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கொடுமை அழிவை தடுக்கணும். பரம்பு மேலே வேந்தர்கள் கோபம் கொள்ள எத்தனையோ காரணம் இருக்கு. ஆனால் பாரி அழியக்கூடிய கூடாது. பாரி மாதிரி அறவழிப்பட்ட ஒரு தலைவனை இதுகாரும் நான் கேள்விப்பட்டதில்லை பேராசானே. அவனை அழிச்சிட்டோம் அப்படின்னா அறம் அழிக்கப்பட்டதாக தான் பொருள். நீங்களும் நானும் அந்த அறத்தோட அழிவுக்கான மூல முடிச்சுகளாக இருந்தோம் அப்படின்னு நினைக்க உடல் நடுங்குது. வாழ்வு எந்த கணத்துலையும் முடிஞ்சிடும். ஆனால் அறத்தோட அழிவுக்கான காரணம் நம்ம வாழ்வு மேலே படியும்னா அதை விட இழிவு வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டா. பொற்சுவை பேசி முடிக்க பொற்சுவையோட குரல்ல இருந்த ஆவேசம் அப்படியே திசைவேளரை நடுங்க வச்சிருச்சு. பாண்டரங்கோட மேற்கூரையை அந்துவன் தவறா வரைஞ்சப்ப பாண்டிய நாடு பாழ்படும் அப்படின்னு அவர் சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்துவன் நம்ம சொல்லாமல் முதல்ல வரைஞ்சது தான் சரி. நிகழப்போகிற பேரழிவை பாண்டரங்கத்து மூலமாக முன்னாலேயே காலம் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கு. வைகையில் வெள்ளம் பெறுகிற அதே நாட்களில் தான் இந்த பேரழிவு நடக்க போகுது. நான் தான் அதை தவறுன்னு சொல்லி மாற்றினேன். காலத்தை மாற்றுறதுக்கு நான் யார்? வெள்ளம் புரண்டு ஓடுற வைகை கரையில் இருந்த என்ன அதே அந்துவன் கூட்டிகிட்டு அழிவோட நாட்களுக்குள்ளே நிறுத்தி இருக்கிறான். அந்த வரைபடத்துக்கு உள்ள இப்போ நான் நிற்கிறேன். இப்போ மாற்றி பாரேன் அப்படிங்கிறது காலம். நான் என்னோட சீற்றம் இழந்து நிற்கிறேன். உள்ளுக்குள்ளே எல்லாம் புரண்டு எழுகுது. இத்தனை சொற்கள் தனக்குத்தானே உதிர்ந்து கரையுது. செயலற்று போய் நிற்கிறார் திசைவேளர். அவரை கூர்ந்து பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தா பொற்சுவை. சிறு விளக்கோட சுடர் உமிழுற கரும் புகை மட்டும்தான் இப்போ திசைவேளரோட கண்களுக்கு தெரிஞ்சது. இந்த போரை நிறுத்துறதுக்கு வழி இல்லையா? பேராசான் நீங்கள் நினச்சா முடியும்னு நினைக்கிறேன். பேச ஆற்றலே வரல. ஆனாலும் சொன்னார், அந்த முயற்சியில் நான் ஏற்கனவே தோற்று போயிட்டேன் இளவரசி. நிலைமான் கோல் சொல்லியாய் இருக்க வாக்கு கொடுத்தனா இனிமே போகிற வழி நடத்த மட்டும்தான் முடியும். சரி, அப்படின்னா வேற என்ன வழி அப்படின்னு கேட்டா. அமைதி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திசைவேளர் சொன்னார், ஒரு வழி இருக்குது, ஆனால் அதை உங்களால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். என்னால்? என்னது? தேவாங்கு அப்படிங்கிற விலங்குக்காக இத்தனை ஆயிரம் மனிதர்களோட மரணம் நிகழணுமா? இந்த கேள்வியை பாரிக்கு முன்னால் வைக்கணும். முல்லைக்கு தேர் இந்தவன் பல்லாயிரம் மரணங்களை தடுக்க தேவாங்கு விலங்கை கொடுத்து உதவுவான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவன் அந்த விலங்கை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னா பாண்டியனை இந்த போர்லேருந்து என்னால் வெளியேற்றிட முடியும். பாண்டியன் வெளியேறிட்டான் அப்படின்னா சேரனும் சோழனும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கணமே போர் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. பாரிக்கிட்ட இதை அப்படின்னு பொற்சுவை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னால் திசைவேளர் சொன்னார், நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஆசான் கபிலர் மூலமாக இதை செயல்படுத்த முடியும். நள்ளிரவு நெருங்கிக்கிட்டு இருக்கு.
போர் நிலத்தை பற்றின செய்தியை சேகரிக்கிறது, அதுக்கு ஏற்ப படையை நிலை கொள்றதுக்கான ஆலோசனை வழங்குறதுன்னு இந்த பக்கம் கருங்கை வாணன் தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கான். இந்த நாளுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தான் புதிய விற்பன். அவன் கருங்கை வாணனோட சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க உத்தரவு பேரில் போர்க்கள கொட்டில்களில் ஆயுதவாரிகளோட செயல்பாடுகள் ஆரம்பிச்சிச்சு. கொடுத்து அனுப்பின வரைபடத்தோட அடிப்படையில் ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் ஆயத்தமாக இருந்துச்சு. சேனை முதலிகள் அவங்களோட படைப்பிரிவுக்கு தேவையான ஆயுதங்களை வேகமாக வாங்கி அடுத்த கட்ட செயல்பாட்டில் இறங்குறதுல மும்முரமாக இருக்காங்க. ஆனாலுமே இவங்க நேரடியாக போய் ஆயுதவாரி அணுக முடியாது. 12 சேனை கொண்ட பிரிவுக்கு தலைமை தாங்குகிற சேனை வரையர்கள் அவங்கள தான் இவங்க போய் பேச முடியும். தனக்கு கீழே இருக்கிற சேனைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஆயுதவாரிகள் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற பொறுப்பு இந்த சேனை வரையர் அவங்க தான் சேனை முதலிக்கிட்ட கொடுப்பாங்க. அதனால் சேனை வரையர்கள் அத்தனை பேரும் இப்போ படைக்கள கொட்டில் அப்படியே மொச்சு போய் கிடக்கிறாங்க. ஆயுதம் ஏற்றின வண்டிகளும் யானைகளும் நெருக்கடிக்கடில திணறிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கூச்சல் பேரோசை. ஆயுதவாரிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிற பணியாளர்களுக்கு இட்ட கட்டளைப்படி படைக்கல கொட்டிலிருந்து ஆயுதங்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே அரசர்களோட கூடாரத்துக்குள்ளே போய் பார்த்தா இந்த பேரோசை எதிரொலிக்காத ஒரு அமைதி. சோழனோட கூடாரத்துக்குள்ள செங்கன சோழன், சோழவேளன், உதயஞ்சேரல் 3 பேர் அங்கே இருக்காங்க. குலசேகர பாண்டியன் நிலைமான் கோல் சொல்லியா திசைவேளரை அறிவிச்சதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்டு ஒற்றர் படைக்கு அதை தான் வேலையாக கொடுத்துருந்தாங்க. திசைவேளர் கோல் சொல்லியாகி போர்க்களத்தையும் தேர்வு பண்ணிட்டாரு. 3 நாட்டு தளபதிகளும் நாளைக்கு போருக்கான ஆயத்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேந்தர்களோட மனங்களுக்குள்ளே இந்த ஆழமான ஐயம் ஊடுருவி இருந்துச்சு. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போத்தான் சேர நாட்டு ஒற்றன் ஒருத்தன் செய்தி கொண்டு வந்தான். இன்னைக்கு பிற்பகலில் முசுகுந்தரை சிறை பிடிச்சிட்டாங்க, போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உண்மையா? என்ன காரணம்? அடுத்தடுத்த கேள்வி. ஆனால் அந்த ஒற்றன்கிட்ட மிக குறைந்த விவரங்கள் தான் இருந்துச்சு. பாண்டிய பேரரசர் அருந்தின சுவை நீரில் நஞ்சு கலந்து சதி செய்ய முற்பட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக முசுகுந்தரை சிறைப்பிடிச்சிருக்காங்க. ஆனால் புதிய விற்பன் உள்ளிட்ட யாருக்குமே இந்த செய்தி தெரியாது அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். கோல் சொல்லி யார் அப்படின்னு முடிவெடுக்க நடந்த கூட்டத்தில் தான் இந்த முயற்சி நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். குலசேகர பாண்டியனோட செயல் மாற்றத்துக்கு அந்த சுவை நீரில் ஏதோ கலந்துருக்காங்க, அதுதான் காரணம் அப்படின்னு இவங்க நினச்சி இவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்போத்தான் உதயஞ்சேரலுக்கு அவனோட கருங்குரங்கு குட்டி அப்படியே கத்தி துள்னது வேற ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கும் இந்த சுவை நீர் பருகிற நேரத்தில் தான் அந்த குரங்கு குட்டி அப்படி கத்துச்சு. அப்போ தொடர்ந்து இந்த முசுகுந்தர் சதியில் ஈடுபட்டு தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். கபிலரோட அவர் நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிற செய்தியுமே இவங்க பேச்சில் வந்துச்சு. அதே மாதிரி அன்றைக்கு மாலை போர்க்களத்தில் கோல் சொல்லிகளோட அழைப்பை ஏற்று எல்லாரும் காத்து இருந்தப்ப முசுகுந்தர் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஓ, குலசேகர பாண்டியனோட முகம் இன்னைக்கு மாலை தெளிவில்லாமல், நேற்று மாலை தெளிவில்லாமல் இருந்துட்டு இன்னைக்கு மாலை அப்படியே தெளிவாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதானோ அப்படின்னு கேட்டார். இப்போ மனசுக்குள்ளே இவங்களுக்கு சந்தேகம் போயிருச்சு. போர்க்கொட்டிலிருந்து இருக்கிற ஓசை இப்போ கூடாரம் முழுக்க கேட்டுச்சு. நாளைய போருக்கான ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகிற வேலையை ஆயுதவாரிகள் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்ல வீரன் ஒருத்தன் வந்தான். இரவு முடிஞ்சு விடியலோட கீற்று மேலே எழுந்துக்கிட்டு இருந்துருச்சு. கதிரவனோட புத்தொளி எங்கும் படர்ந்தப்ப பகலோட முதல் நாழிகை தொடங்குச்சு. திசைவேளர் தன்னோட கூடாரத்தை விட்டு வெளியில் தேர் ஏறினார். மாணவர்கள் எல்லாரும் முன்னாலேயே போயிட்டாங்க. வலவன் குதிரைகளோட கடிவாளத்தை சுண்டி தேரை இயக்கினான். வழக்கமாக காலையில் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தது கதிரவனை பார்க்குற திசைவேளர் இன்னைக்கு நீண்டு சரிஞ்சு கிடக்கிற தேரோட நிழலைத்தான் பார்த்தார். தட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் 3 நாழிகை தான் இருக்குது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.